ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு பீல் கேண்டி. நான் ஒரு 3 ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சிடுறேன். முதல்ல இன்னும் ஆரஞ்சு கட் பண்ணுறப்போ இது என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கு. 4 சைடு இப்படி கோடு போட்டுட்டு கத்தியில் இப்படி நல்லா ஒரு கீறிட்டு இப்படி உரிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஆரஞ்சு தோல் மேலே ஒரு ஒயிட் கலர் பார்ட் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதுக்குள்ளே கொதிச்சிருச்சு. கொதிச்ச தண்ணியில் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியும் வெனிலாவும் சேர்த்து மறுபடியும் இதை வந்து பாயில் பண்ணுங்கள். அந்த சர்க்கரை எல்லாம் உள்ளே நல்லா சேர்ந்த பிறகு தட்டில் கொஞ்சமாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு சர்க்கரையை பொடி பண்ணி அதில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நீங்கள் தோச்சும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக சர்க்கரையை அதில் கொட்டி மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். நல்லா ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இதுவும். நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸ்டோரிங் தான் ப்ராப்ளம்.